பிற்கப்பட்ட இயேசுவின் சரீரம், பிற்கப்பட்ட புரோக்கன் பாடி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துடைய சரீரம். ஸ்தோத்திரம். அதுக்கு ஆதாரமாய் லூக்கா 22ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை யாராவது வசிங்க. லூக்கா 22:19. அதை பிட்டு கொடுத்து என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அப்பத்தை பிட்டு கொடுத்தாராம். இயேசு கர்த்தருடைய அதாவது பஸ்கா பண்டிகையை சீசர்களோடு கூட ஆசரிக்கும் போது சீசர்களோடு கூட பந்தியில் இருந்தான். ஒரு பந்தியில சீசர்களோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். பல நேரத்துல ஆண்டவர் பந்தியில இருந்திருக்கிறார். சீமோன் அப்படின்னு ஒரு பரிசேயன், அவன் வீட்டுல ஆண்டவர் பந்தியில இருந்தார் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது. அதே போல லாசருடைய வீட்டுல பந்தி இருந்திருக்கிறார். அதே போல ஸ்தோத்திரம் பல அதாவது அவரை ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காங்க, சாப்பாட்டு பிரியர். பாவிகளுடைய வீட்டுல கூட பந்தி இருந்திருக்கிறார். ஆனா இந்த பஸ்காவை ஆசரிக்கும் போது நல்லா கவனிங்க, இந்த பஸ்காவை ஆசரிக்கும் போது அவர் சீசர்களோ கூட பந்தி இருந்தார். அவரால் வியாதியில குணமாக்கப்பட்டவங்க கூட இல்லை, அவங்களால பிசாசு துரத்தப்பட்டவங்க கூட இல்லை, சீசர்கள் கூட பந்தி இருந்தார். அல்லேலூயா. அவரே இரட்சகர், அவர்தான் ஆண்டவர், அவர்தான் என்னுடைய குரு அப்படின்னு சொல்லி பின்பற்றி வந்த சீசர்களோட கூட இருந்தார். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய பந்தியில இருக்க போறோம். இந்த கர்த்தருடைய பந்தியில இயேசுவை யாரு இரட்சகர்னு ஏற்றுக்கொண்டு, இயேசு எனக்காக சிலுவையில் ரத்த சிந்தி மரித்தார், அவருடைய அவருடைய இரத்தத்தினால என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டு இருக்கிறது, நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி அதற்கு வெளிப்படையான ஆதாரமாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்து அதை அறிக்கை பண்ணவங்க மாத்திரம்தான் நம்ம பந்தி கொடுக்குறோம். அதனாலதான் ஞானஸ்தானம் எடுங்கன்னு சொல்றோம். ஸ்தோத்திரம். அதுக்கு காலம் குறிக்காதுங்க, ஆண்டவரும் காலம் குறிச்சாருன்னா வித்தியாசமா போயிடும். அதனால ஞானஸ்தான சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க. அப்ப கர்த்தர் பந்தி இருந்தார். இன்னைக்கு கர்த்தருடைய பந்தியில நம்ம பங்கு பெற போறோம்னா கர்த்தருடைய பந்தி. ஆமா, அதனால அவரு நம்ம கூட சேர்ந்து என்ன பண்ணி இருப்பாரு, பந்தியில இருக்க போறார். அந்த உணர்வோடு கூட, அந்த பயத்தோடு கூட, அந்த நடுக்கத்தோடு கூட, அந்த சந்தோஷத்தோடு கூட, அந்த விடுதலையோடு கூட இந்த கர்த்தருடைய பந்தியை நீங்க ஆசரித்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. இயேசுடைய சரீரம் பிற்கப்பட்டது. இயேசுடைய சரீரம் பிற்கப்பட்டதுன்னு உடனே யாரோ அவரை அடிச்சு பிச்சிட்டாங்க அப்படின்னு இல்லை, அப்படின்னு நினைக்கக்கூடாது. யாரோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆண்டவர் பலவீனமா இருந்தார் அதனால அவரை மேற்கொண்டுட்டாங்க அப்படின்னு இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். இயேசு பிற்கப்பட தம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவராய் இன்றும் ஜீவிக்கிறவராய் நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறவர். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அதனால சரீரம் பிற்கப்பட்டது ஒரு ஆக்சிடென்ட் இல்லை. இயேசுடைய சரீரம் இப்படி ஆக்சிடென்ட்னால பிற்கப்படல, இல்லைன்னா யாரோ பண்ணதுனால பிற்கப்படல. இயேசுடைய சரீரம் பிதா பிற்கப்படுவதற்கு அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருந்தார். உன் சரீரம் பிற்கப்படணும், அதனால முழு மனுக்குலத்துக்கும் ரட்சிப்பு உண்டாகணும் என்பதற்காக இயேசுடைய சரீரம் பிற்கப்பட்டது. அவரே வாலண்டரியா சொல்லலாமா, எப்படி மன உற்சாகமாய் அவருடைய சரீரத்தை உங்களுக்காக எனக்காக பிற்கப்பட ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இது தேவனுடைய அன்பை வெளிப்படுத்து. சிலுவையை நோக்கி பார்க்கும்போது சிலுவையில தான் பரலோகம் பூலோகத்தை சந்தித்தது. சிலுவையை நோக்கி பார்க்கிறவன் தான் ஒரு தேவனுடைய அன்பை அறிந்து கொள்வான். தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ளணும்னா பாவியாய் துரோகியாய் இருந்த ஒரு மனிதனுக்காக பரலோக தேவன் தம்முடைய சொந்த குமாரனையை பலியாக ஒப்பு கொடுத்தாரே, அதை நினைக்கும் போதுதான் ஒரு மனிதனுடைய உள்ளம் மாறும். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம். சிலுவைய எல்லாரும் விசுவாசிக்க மாட்டாங்க. ஏன்னா ஹீரோயிசம் தான் மனுக்குலத்துக்கு ஹீரோயிசம் தான். ஒரு புதிய நடிகர் வந்துட்டாருன்னா எல்லாம் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு நடிகை வந்துட்டாங்க எல்லாம் ஹீரோயிசம் தான். ஆனா சிலுவையில இயேசு ஹீரோயிசம் பண்ணல, தம்மை தாழ்த்தினார், தம்மை வெறுமையாக்கினார். அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் ஹீரோ, அவர் தான் உண்மையான ஹீரோ. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர், சிங்காசனத்துல வீற்றிருந்தவர் உனக்காக எனக்காக அடிமையின் ரூபம் எடுத்தார். ஆமென், அல்லேலூயா. உன்னையும் என்னையும் மீட்பதற்காக ஈன கோலம் எடுத்தார் சிலுவையில. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவையின் உபதேசம் எப்படி இருக்குமா,
பைத்தியமா இருக்குமா, பைத்தியமா இருக்கணும். ஆமென். அதனாலதான் இயேசு சிலுவையில தொங்கிட்டு இருக்கும்போது போறவன் வரவெல்லாம் என்ன பார்த்து சொன்னா, நீ ரட்சகர்னு சொன்னீங்கன்னா கீழே வரும், கீழே வரும். பரிசேயர் சதிசேயர்கள் கூட சொன்னாங்களாம், உன்னை ரட்சித்துக்கொள், அப்புறம் எங்களை ரட்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் எப்படி இருக்குதான், தேவ பிரதனா இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிற எனக்கு பாவத்தை மேற்கொள்கிற பலன் சிலுவை. ஹல்லேலூயா. சிலுவையின் உபதேசம் ரட்சிக்கப்படுகிற எனக்கு, ஆமென், சாபத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய பலன் சிலுவையின் உபதேசம். ஹல்லேலூயா. வியாதியிலிருந்து விடுதலையாக்கக்கூடிய பலன் சிலுவையின் உபதேசம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அப்புறம் உங்களுக்காக பிற்கப்பட்ட என் சரீரம் நீங்கள் வாங்கி புசியுங்கள். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய சரீரம் வாங்கி புசிக்க வேண்டியது, எடுத்து புசிக்க வேண்டியது இல்லை, அவரே கொடுக்கிறது, அவரே கொடுக்கிறது. உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. ஆமா, அப்படின்னா அந்த சரீரம் பிற்கப்பட்டது, உங்களுக்காக பிற்கப்பட்டது, எனக்காக பிற்கப்பட்டது. அப்போ நீங்க கொடுக்கிற அப்பத்தை வாங்கி வைக்கும் போது உங்களுக்குள்ள என்ன உணர்வு வரணும் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, எல்லாரும் செலவங்கள்லாம் வாங்கி என்னமோ கொடுக்குறாரு போல இருக்கு. அது பெரிய, அதனாலதான் நம்ம இந்த பந்தியில பங்கு பெற்று ஆசீர்வாதத்தை பெறாம இருக்கிறோம். வந்த பிரகாரமே போறோம். வியாதியோடு வரும், வியாதியோடு போறோம். மன கசப்போடு வரும், மன கசப்போடு போறோம். சமாதானம் இல்லாம வரும். இது எனக்காக விற்கப்பட்ட சரீரம், எனக்கு சமாதானம் தருவதற்காக விற்கப்பட்ட சரீரம், என் வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை தருவதற்காக, அவருடைய தழும்புகளாலே நான் சுகமாகுவதற்காக விற்கப்பட்ட சரீரம். ஹல்லேலூயா. அவர் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இது எனக்காக விற்கப்பட்ட சரீரம் அப்படின்னு நினைக்கணும். ஸ்தோத்திரம். அதை நினைக்காம நம்ம இந்த பந்தியில பங்கு பெறுறது ஒரு சடங்காச்சாரமா இருக்கும், ஒரு நன்மையும் இருக்காது. உங்களுக்காக எனக்காக பிற்கப்பட்ட சரீரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த பிற்கப்பட்ட சரீரத்துல தெய்வீக சுகம் இருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய வாசிங்க. அவர் காயப்பட்டு எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் உங்க கரங்களை உயர்த்தி நம்முடையன்னு சொல்லாம, என்னுடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, என்னுடைய அக்கல் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளாலே நான் குணமாகிறேன். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசனமா சொன்னார், இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தி மரிக்க போறார், அவருடைய தழும்புகளால குணமாக போகிறீர்கள் சொன்னார். ஆனா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு சிலுவையில மரித்து ரத்தம் சிந்தி மரித்த பிறகு எல்லாம் முடிந்ததுன்னு சொன்ன பிறகு பேதுரு தன்னுடைய நிருபத்தை எழுதும் போது எப்படி சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் எத்தனை பேர் என்பதான் எனக்கு சுகம் கிடைக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த வசனம் என்ன சொல்லுது? குணமானீர்கள். அதான் பிற்கப்பட்ட சரீரத்தை கையில வச்சுக்கிட்டு ஒரு வசனம் ஞாபகம் வருது. 1 கொரிந்தியர் புத்தகத்துல எந்த மனிதனும் தன்னைத்தானே, அந்த வசனத்தை வசமா 11ஆம் அதிகாரத்துல வாசிமா. பண்ண கடவன் எண்ணத்தினால் அணில் ஆமென். பாருங்க, எந்த மனிதனும் தன்னைத்தானே நிதானித்து அறிந்து இந்த அப்பத்தில் போஜனம் பண்ண கடவன். ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தை போடுமா. எண்ணத்தினால் அணில். ஏன் அப்படி? என்ன நான் ஆராய்ந்து பார்க்கணுமா? என்ன நான் ஆராய்ந்து பார்க்கும்போது நான் பாவின்னு நினைக்க கூடாது. நான் பாவி தான் உலகமே தெரியுமே. நீங்க செய்யற காரியம் உலகம் தெரியும், உங்க வீட்டுக்காரர் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா?
அதை நினைக்காம எண்ணத்தினாலனா அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் எப்படி செய்யறானா, கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததுனா. எதுக்கு விடுதலை இல்லை? கர்த்தருடைய பந்தியில வந்து எதுக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னா, விற்கப்பட்ட சரீரம் எதுக்காக விற்கப்பட்டது? இயேசுடைய சரீரம் எதுக்காக விற்கப்பட்டது? அந்த பரிசுத்த சரீரம், பாவமில்லாத அந்த சரீரம் எனக்காக பாவமானது. அப்போ நான் அந்த சரீரத்துல, ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு சரீரத்துல நான் பங்கு பெறேன். நான் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். இந்த எண்ணம் வரணும். நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இல்லை. அவர் சரீரம் எனக்காக விற்கப்பட்டது. அந்த சரீரத்தோடு நான் ஐக்கியப்பட போறேன். அதை நான் நினைவு கூறுறேன். அந்த சரீரம் என் கருத்துல இருக்கிற அப்பத்துக்கு அடையாளமா இருக்குது. அப்போ நான் என்ன நினைக்கணும்? கர்த்தருடைய சரீரத்தை நினைக்கணும், கர்த்தருடைய தழும்பு நினைக்கணும், கர்த்தருடைய காயங்களை நினைக்கணும். அதை நினைக்கும் போது எனக்கு சுகம் உண்டு. நான் அதை நினைச்சுக்காம என்னையே நினைச்சிட்டு இருந்து நானே அப்படி இருந்துட்டு இருக்கிறேனே அப்படின்னு நீங்க வாங்கி புசிச்சீங்கன்னா வியாதியாவே இருக்கும், சமாதானம் இல்லாம தான் இருக்கும், பிரச்சனை தான் இருக்கணும். கிறிஸ்தவங்கிறது நல்லா நினைச்சிடுங்க. நான் ஏற்கனவே ஆராதனையோட சொன்னேன், நான் என்ன நினைக்கிறது இல்லை, எனக்காக ஒருத்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டார். அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்துட்டார். எனக்கு வேண்டிய நன்மைகள், என் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள், ஆமென் ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய நன்மைகள், நித்திய ஜீவன் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்துட்டார். அதனால நான் ஒரு அன்பு கூர்ந்து அவரை நேசித்து அவருடைய வழியில நடக்கிறேன். ஆமென். இதுதான் சத்தியம். வெரி சிம்பிள். அதனால ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாய் கர்த்தர் இடத்துல ஆமா நம்ம அதுக்காக உபவாசம் இருப்போமா, அதை பண்ணுவோமா, இதை பண்ணுவோமா, என்னெல்லாமோ பண்றோம். அது நம்முடைய சுயநீதியை காண்பிட்டு. சுயநீதி ஒண்ணுக்குமே உதவாது. இயேசு என்னெல்லாம் செய்துட்டார், இயேசு எனக்காக சிறுவரை என்னென்னலாம் செய்தார், அதை நீங்க விசுவாசிங்க. உங்க பாவங்களை ஏற்றுக்கொண்டார், உங்க துக்கங்களை ஏற்றுக்கொண்டார், உங்க நோய்களை ஏற்றுக்கொண்டார், உங்களுக்காக அவர் சாபமானார். ஆமென். இப்படி தியானிக்க ஆரம்பிங்க. அவரை தியானிக்க தான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள், ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். எப்பவும் அதான் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதினால், ஏதோ பாஸ்டர் கொடுக்குறாரு வாயில போட்டுட்டோம் அப்படின்னு நீ அறியாம இருக்கிறதுனாலதான் அபாத்திரத்தன்மை. அதுதான் அபாத்திரத்தன்மை. ஸ்தோத்திரம். தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி பாசனம். அபாத்திரமா சாப்பிடுறான் பாத்தீங்களா, அந்த சரீரத்தை குறித்து அறிவு இல்லாம சாப்பிடுறாங்க பாத்தீங்களா, அதனாலதான் ஆக்கினை தீர்ப்பு, அதனாலதான் தண்டனை. அந்த தண்டனைனால என்னெல்லாம் தண்டனை இருக்குன்னு சொல்லி அடுத்த வசனத்துல இருக்குது. அந்த வசனத்தை போடுமா. அநேகர் பலவீனாயிடுறாங்க, வியாதியாயிடுறாங்க. ஆமா, பங்கு பெறுற அப்போ எப்படிப்பட்ட அப்பமா? தழும்புகளாலே சுகமாகிற அப்பம். ஆனா அபாத்திரமா பாங்கனம் பண்றதுனால, நான் என்னையே நினைச்சிட்டு பணம் பண்றதுனால, அவரை நினைச்சேன்னா ஐயோ நான் பாவியா இருக்கிறேன், நான் அவரு பரிசுத்தம் உள்ளதை இடத்துக்கு எனக்கு தெரிந்து கொண்டாரு, நான் பரிசுத்தமா வாழணுமே, அவருக்கு பிரியமா வாழணுமே அப்படின்னு எண்ணம் எனக்குள்ள வந்து நான் அதில் பங்கு பெற்றேன்னா பலவீனம் வராது, நீ பலனாகும். அல்லேலூயா. வியாதி வராது, இருக்கிற வியாதியிலிருந்து சுகமாவீங்க. அல்லேலூயா. நித்திரை வராது, நித்திரைன்னா சாவு, மரணம் வராது, என்னவாயிருவாங்க, நித்திய ஜீவனுக்குரியவர்களாய் மாறும். விசுவாசம் இருக்கிறவங்க நல்ல கரம் உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. பிற்கப்பட்ட சரீரம் பிற்கப்பட்டதுனால என்ன நடந்துச்சுன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 50-51 வசனம் வாசிங்க. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் சிலுவையில விற்கப்பட்ட சரீரத்துல தொங்கிட்டு இருக்கும்போது அவர் மகா சப்தமிட்டு தன்னுடைய ஜீவனை விட்டு கொடுத்த போது, பிதாவுடைய கரத்துல ஒப்பு கொடுத்த போது நடந்த காரியம் என்னன்னா, தேவாலயத்துல, எருசலேம் தேவாலயத்துல இருந்த திரைச்சீலை மேலாக இருந்து கீழாக ரெண்டாக பிரிந்தது. அல்லேலூயா. இயேசுடைய சரீரம் எப்படி பிற்கப்பட்டதோ அதே போல அதுக்கு அடையாளமாய் தேவாலயத்தின் திரைச்சீலை மேலே இருந்து கீழ் வரைக்கும் ரெண்டா பிரிஞ்சுட்டான். அந்த திரைச்சீலை என்னன்னு சொன்னீங்கன்னா, யாருமே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரக்கூடாது, யாருமே தேவனுடைய சமூகத்துல வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்த காரியம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். யாருமே அந்த சமூகத்துல போகக்கூடாது. பிரதான ஆசிரியர் மட்டும்தான் ஒரு வருஷத்துல ஒரு நாள் போவான். அவனும் வெளியே வருவானாங்கிறது சந்தேகம். அதனாலதான் காலில் மணியெல்லாம் வச்சு கயிறெல்லாம் கட்டி வெளியே வரைக்கும் வச்சிருப்பாங்களாம். ஆனா இயேசு மரித்ததுனால, அந்த சரீரம் விற்கப்பட்டதுனால, அந்த திரைச்சீலை கிழிந்ததுனால
இன்னைக்கு நீங்களும் நானும் விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கிறோம். விடுதலையோடு தேவ பிரசன்னத்தை உணர்கிறோம். அல்லேலூயா, ஆமென். எல்லா இடத்திலையும் கர்த்தரை உணர முடிகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு தைரியமாய் கிருபாசன தண்டையில நெருங்கி வருகிறோம். ஆமென், அல்லேலூயா. அன்னைக்கு கிருபாசன தண்டையில ஒருத்தர் போக முடியாது. இன்னைக்கு கிருபாசன தண்டையில தைரியமா போகிற பாக்கியம் இயேசு கிறிஸ்துடைய சரீரம் பிற்கப்பட்டதுனால உண்டானது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த திரைச்சீலை, நடுவாக இருந்த காரியம் முறிக்கப்பட்டது. அல்லேலூயா. தேவனோடு கூட மனிதன் ஒப்புரவாகி விட்டான். அல்லேலூயா. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில எனக்காக பலியானார், அவரை நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய இரத்தத்தினால என் பாவம் கழுவப்பட்டுன்னு விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நான் பரலோக தேவனை பார்த்து அப்பா என்று கும்பிடுகிற பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் இதை பாக்கியமா கருதுறீங்களோ அவங்களெல்லாம் நல்ல கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், அல்லேலூயா. அவர் பிற்கப்பட்டபடினால இன்னைக்கு ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகி, தேவனோடு கூட ஒப்புரவாகி நம்ம ஒரு முழுமையான ஒரு ஜீவியத்தை, நித்திய ஜீவனுக்குரிய ஜீவியத்தை வாழும்படியாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பரிபூர்ண ஜீவன். ஆமென், ஸ்தோத்திரம். அவர் சரீரம் பிற்கப்பட்டபடினால நமக்கு இருந்த அவமானம், நமக்கு இருந்த நிந்தை மாறி, உலகம் ஒண்ணுக்கும் உதவாதவன், எது தள்ளிவிடப்பட்டவன், கைவிடப்பட்டவன் நிலைமை மாறி இன்றைக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். பிற்கப்பட்ட சரீரம். அல்லேலூயா. இன்னைக்கு தெய்வீக சுகத்தை குறித்து சொன்னேன். தெய்வீக சுகம்ங்கிறது வெறுமனே சரீர சுகத்தை மாத்திரம் சொல்லல, நம்முடைய ஆவியில, ஆத்மாவில், நம்முடைய எமோஷனல்ல உண்டாகிற சுகம். எத்தனையோ குடும்பங்கள் உடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. எத்தனையோ குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லை. காரணம், இந்த சரீரம் எதுக்காக பிற்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ குடும்பத்தை தான் சொல்றேன், நான் வெளியுள்ள குடும்பத்தை சொல்ல. இந்த சரீரம் எதுக்காக பிற்கப்பட்டது? இந்த சரீரம் எதுக்காக பிற்கப்பட்டது? குடும்பங்கள்ல நல்ல உறவு இருக்கிறதுக்காக, சமாதானத்தை கொண்டு வருவதற்காக, சமாதானத்தை கொண்டு வருவதற்கு, எனக்கு சமாதானத்தை கொண்டு வருவதற்கு அப்படின்னு நான் நினைச்சேன்னா, என் மனைவி நினைச்சாங்கன்னா எனக்கும் என் மனைவிக்கும் எப்பவும் சமாதானம் இருக்கும். அல்லேலூயா, ஆமென். இது நாங்க ரெண்டு இல்லை, உங்க எல்லாருக்கும் அப்படிதான், உங்க குடும்பத்திலயும் அப்படிதான். இந்த சரீரத்துல நான் பங்கு பெறுறேன். இன்னைக்கு இந்த சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தண்டனையை ஏற்றுக்கொண்டு அந்த சரீரத்துல நான் பிற்கப்பட ஒப்பு கொடுத்து அந்த சரீரத்துல பங்கு பெறுறேன். சமாதானத்தை குலைக்கிற ஒரு காரியத்தையும் என் குடும்பத்திலேயோ வெளியிலேயோ யார்கிட்டயோ நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு உணர்வோடு கூட பங்கு பெற்றேன்னு சொன்னீங்கன்னா, நான் மாத்திரம் இல்ல, பங்கு பெற என் மனைவி, பங்கு பெற என் பிள்ளைகள், பங்கு பெற உங்க பிள்ளைகள், பங்கு பெற உங்க குடும்பம், அப்படி பங்கு பெற்றேன்னு சொன்னா உங்க குடும்பம் தெய்வீக சமாதானத்தினால எப்பொழுதும் நிறைஞ்சிருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம இணைக்கப்பட்டதுனால, ஆமென், ஸ்தோத்திரம், நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டான், ஆண்டவர் சிலுவையில ரத்த சிந்தி மரித்தபடினால, அவருடைய சரீரம் பிற்கப்பட்டதுனால, அந்த பிற்கப்பட்ட சரீரத்துல பங்கு பெற நம்ம எல்லாரும் என்னவா மாறிட்டோமா? அவருடைய சரீரத்தின் அவயங்களாய் மாறிட்டோம். அல்லேலூயா. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்பீங்க. உங்க குடும்ப பின்னணி வித்தியாசமா இருக்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். உங்க படிப்பு வித்தியாசமா இருக்கலாம், உங்க அந்தஸ்து வித்தியாசமா இருக்கலாம். ஆனா எல்லாரும் தேவனுடைய சபையாய், ஒரே சரீரமாய் கர்த்தர் நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறாரு. எவ்வளவு பெரிய காரியம்! அல்லேலூயா. பிற்கப்பட்டதுனாலதான். அதனாலதான் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல நாம் அநேகராய் இருந்தோம். அந்த வசனத்தை எடுத்து வாசிமா. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 10:16-17 2 வசனத்தை வாசிமா. நாம் ஆசீர்வதிக்கிற பாத்திரமானது நாம் பிற்கிற அப்பம் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியினால் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கும். பிற்கப்பட்ட அப்பம். ஆமென். இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஒரே அப்பத்துல பங்கு பெறுகிறபடினால ஒரே சரீரத்தில் அவயங்களா இருக்கிறோம். சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார். நீங்களும் நானும் அவருடைய சரீரத்தின் அவயங்களா இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். இந்த எண்ணம் வரணும். ஏதோ சபைக்கு போறோம் அப்படின்னு, நான் சரீரத்தின் அவயம். ஆமென். இந்த சரீரத்தின் அவயம். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த சரீரத்தின் அவயம்னா இந்த கைக்கு ஒரு வேலை இருக்குது, இந்த காலுக்கு ஒரு வேலை இருக்குது. எல்லாம் கையுமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இல்லைன்னா எல்லாம் கண்ணா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இல்ல எல்லாம் தலையா இருந்தா ராவணன் தலையா என்னமோ சொல்றாங்க, 10 தலையா 20 தலையா அப்படிதான் இருக்கும்.
ஒரு தலைக்கே தலைவலி தாங்க முடியல இல்லையா? இன்னைக்கு சபையில அதான் பிரச்சனை. எல்லாம் தலையா இருக்கிறதுனால தான் தலைவலி. எல்லாம் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அவைகளை வச்சிருக்கிறார், ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றினா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. பிற்கப்பட்ட சரீரம் நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்த்துச்சு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ஐக்கியப்படுவோம். அதான் சபை ஐக்கியங்கிறது. அதான் எனக்கு சபை ஐக்கியெல்லாம் வேண்டாம் பாஸ்டர், நான் வருவேன் போவேன் யாரையும் பார்க்க மாட்டேன், அது ஒன்று நின்று ஏமாத்திட்டு இருக்கிறேன். உனக்கு சத்தியம் தெரியல. அந்த சரீரத்தை குறித்து அறியாது இருக்கிறபடினால தான். ஆமென். எதுக்கு சபைக்கு வரோம், எதுக்கு போகிறோம் அப்படின்னு அறியாமல் இருக்கிறபடினால தான் அப்படி இருக்கும். இன்னைக்கு சபைங்கிறது கிறிஸ்துவுடைய சரீரம். நம்ம எல்லாரும் ஒரே அவயம், நம்ம எல்லாரும் வெவ்வேறு அவயங்கள், அவருடைய சரீரத்தின் அவயங்கள். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பந்திங்கிறது ஆண்டவர் சொன்னார், நான் வரும் அளவும் என் மரணத்தை நினைவு கூறுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமாம், யாரோ செத்து போயிட்டாங்க அப்படின்னு நினைவு கூறுறது இல்லை. போன வருஷம் இல்லை 2 வருஷத்துக்கு முன்னால எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் செத்து போனார் அப்படின்னு நினைவு கூறுறது இல்லை. மரணம், அந்த இயேசு கிறிஸ்துடைய மரணம், மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு நான் கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறும்போது என் கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்தினால அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அது ஒரு வெற்றி. கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறும்போது மரணத்தை ஜெயித்த இயேசுவோடு கூட நான் ஐக்கியப்படுகிறேன். அல்லேலூயா. நித்திய ஜீவனை எனக்கு தருகிறவரோடு கூட நான் ஐக்கியப்படுகிறேன். இந்த கர்த்தருடைய பந்தியில எனக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டு. அதனாலதான் இயேசு என்ன சொன்னார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவன் இருக்குதா? என் பிள்ளைகள் இந்த பந்தியில பங்கு பெறுறாங்களா? அப்படிலாம் கேட்கணும் இல்லையா? நம்ம என் சொந்த பந்தங்கள் பங்கு பெறலையா? அதனாலதான் கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற நம்ம இந்த வெற்றியை மற்றவங்களுக்கு அறிவிக்கணும். நித்திய ஜீவனுக்குரிய காரியத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும். அல்லேலூயா. பிற்கப்பட்ட சரீரத்துல இத்தனை சத்தியங்கள் அடங்கி. அல்லேலூயா. ஆமென். என் பாவத்துக்குரிய கரையை சேர்த்தி ஆயிற்று. ஆமென். ஸ்தோத்திரம். எனக்கு ஆரோக்கியம் உண்டு. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு தேவனோடு கூட உறவு உண்டு. நான் எப்பவுமே என் தேவனை நெருங்கி வாழ முடியும். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த பந்தியின் மூலமாய் ஒரு வெற்றியை ப்ரொக்ளைம் பண்ற எனக்கு ஒரு வல்லமை உண்டு. அல்லேலூயா. எத்தனை சத்தமே வர மாட்டேங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சரீரம் விற்கப்பட்டது, இயேசு இந்த உலகத்துல வந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். அவர் சரீரம் விற்கப்பட்டபடினால என் சரீரம் முழுமை அடைந்தது. அல்லேலூயா.